Hi friends, இனி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விவோட V20 இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லுவாங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளேல. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இதில் வாட்டர் டாப் நாச்சு தாங்க கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்சுவல் நாச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது இவங்க மறுபடியும் வாட்டர் டாப் நாச்சுக்கு போகிறது, அதுவும் இந்த ப்ரைஸுக்கு அது செட் ஆகலைன்னு நான் சொல்ல. எனக்கு இது சின்னதாக பிடிக்கல இந்த மொபைலில். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அந்த வாட்டர் டாப்போட இந்த மொபைல் வரது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இதோட ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 128GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 128GB உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ SD ஸ்லாட்டும் உங்களுக்கு இதில் வருதுங்க. இதனால ஒரு நல்ல விஷயங்க. 128GB உங்களால் ஈஸியாக எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இதோட ப்ராசஸருங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் Qualcomm Snapdragonோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் Qualcomm Snapdragonோட 730G தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 nanometerல பில்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 720G அந்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸில் இந்த 720Gலாம் செட்டே ஆகாதுங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 இந்த 720Gன்றது இதுக்கு செட் ஆகாதுங்க. உங்களுக்கு இந்த டிசைன்லாம் வச்சு பிடிச்சாதான் உண்டு இந்த மொபைலை. எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் பார்க்கும்போது ப்ராசஸர் கண்டிப்பாக தெரியணுங்க. இதில் 8 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸருங்க. ஒரு 7 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லாங்க. இதில் பார்த்தீங்கன்னா Adreno 610 கொடுத்துருக்காங்க. இந்த Adreno 610 எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் உதவுங்க. ஏதாவது நீங்கள் கேமிங் விளாடும்போது உங்களுக்கு கிராஃபிக் உதவுறதுக்காக இந்த Adreno 680 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10ல ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதோட யூஐன்னு பார்த்தீங்கன்னா இதில் FunTouch OS கொடுத்துருக்காங்க. FunTouch OS அப்படின்றது பார்த்தீங்கன்னா விவோட ஒரு OSங்க. இதில் FunTouch OS 11 வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த OSலையும் கண்டிப்பாக ஆட்ஸ் இருக்குங்க. ஆட்ஸே இல்லாத OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS மட்டும் தாங்க கிடைக்கும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸே இல்லைங்க அந்த OSல. அது எதில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusல யூஸ் பண்ணுறாங்க. OnePlus மொபைல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு 27,000 இந்த செக்மெண்ட்டுக்கு அது 25,000 வரைக்கும் உங்களுக்கு OnePlus Nord கிடைக்குது. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேங்க. இது பிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு பை பண்ணலாங்க. அடுத்ததாக இதோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேமரா 64MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி கேமராங்க. இது f1.9 என்ற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இதில் செகண்டாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8MB கொண்ட கேமராங்க. இது f2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ரா வைட் கேமராங்க. இந்த 8MBன்றது 2MB கொண்ட டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ரோ கேமரா உங்களுக்கு தரல. இது பார்த்தீங்கன்னா f2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க இந்த டெப்த் கேமராவை. இந்த கேமராஸ் என்னென்ன ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுதுங்க. இது 30fps 60fps வரைக்கும் 4K உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அண்ட் 1080p பார்த்தீங்கன்னா 30fps 60fps வரைக்கும் சப்போர்ட் ஆகுதுங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44MB வரைக்கும் கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சரில். இந்த ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க 30fps வரைக்கும். இதில் HDR இருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1080p இதுலேயும் சப்போர்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் கேமராவில் 44MB கேமராவில். இது 30fps வரைக்கும் இருக்குங்க. இதில் இந்த கேமரா வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் வேறு லெவல் தாங்க சொல்லணும். ப்ராசஸர் அண்ட் எல்லாமே ஓகேங்க. பட் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. மற்ற விஷயத்துங்கள் நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க, குறை சொல்ல முடியாது. பட் ப்ராசஸரில் கம்மி பண்ணிருக்காங்க. ப்ராசஸரை இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்குங்க. பட் இதை அவங்க என்ன பண்ணலை. எனக்கு இந்த ப்ராசஸர் முக்கியம் இல்லை, எனக்கு கேமரா டிசைன் இது தான் முக்கியம் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஆட் ஃப்ரீயாக இருக்கிற OnePlus வாங்கலாம். OnePlus Nord இருக்குது 25,000 இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் இதை ப்ராசஸர் மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் சொல்லணும். ஏன்னா இதில் வேறு எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் விவோ மொபைல்ஸ் எதனா வாங்கலாம்னு நினச்சாங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணி வச்சுருங்க.